ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள். ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 77. உபஸ்லோகன் என்பவரின் பிறப்பும் ஜராசந்தன் முதலிய அசுரர்களுடனான யுத்தமும் பற்றிய ஸ்லோகங்கள். சைரந்தியாஸ்ததனுச்சிரம் ஸ்மராதுராயா யாதோ பூசுலலிதமுத்தவேன சார்த்தம் ஆவாசம் த்வதுபகமோத்சவம் சதேவ தியாயந்த்யா பிரதிதினவாச சஜ்ஜிகாயாः. சைரந்திரியிடம் அவளுடைய வீட்டுக்கு வருவதாக நீ ஏற்கனவே வாக்களித்திருந்தாய் கிருஷ்ணா. அதையொட்டி எப்பொழுதும் உன்னையே தியானித்தவளாக இருப்பவளும் உன் மீது கொண்ட காதலால் மிகவும் வருத்தமடைந்தவளாக ஆனாள். மேலும் தினந்தோறும் வீட்டையும் தன்னையும் நன்றாக அலங்கரித்து உன்னுடைய வரவை எதிர்பார்த்திருந்த அவளுடைய வீட்டிற்கு நீ உத்தவருடன் சென்றாய். உபகதே த்வயி பூர்ண மனோரதாம் பிரமத சம்பிரம கம்பிரபயோதராம் விவிதமானன மாதததி முதா ரகசிதாம் ரமயாஞ்ச கிருஷே சுகம். நீ வந்ததும் தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேறிய மகிழ்ச்சியால் மிகவும் பரபரப்பை அடைந்தவளாக உனக்கு பலவிதமான உபச்சாரங்களை செய்தால் சைரந்திரியானவள். தனிமையில் அவளை நீ சந்தோஷப்படுத்தி அவளை ஆனந்தப்படுத்தினாய் கிருஷ்ணா. பிருஷ்ட்வா வரம் புனரசோ ஆவருணோத்வராகி பூயஸ்த்வயா சுரதமேவ நிசாந்தரேஷோ சாயுஜ்யமஸ்த்விதி வதேத் புதயேவ காமம் சாமீப்யமஸ்த்வனிசமித்யபி நாப்ரவீத் கிம். மேலும் அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன வரம் வேண்டும் என்பதாக நீ அவளிடம் கேட்டாய். அதற்கு நான் ஞானியாக இருந்தால் உன்னோடு ஒன்று சேர்வதுதான் சாயுஜ்ய பதவி என அறிந்து சாயுஜ்ய பதவியை கேட்டிருப்பாள். ஆனால் அவளோ உன்னுடைய மாயையில் சிக்கியவளாக எப்பொழுதும் உன்னுடைய அருகிலேயே இருக்கும்படியான பதவியையும் கேட்காமல் இரவுகளில் மீண்டும் மீண்டும் உன்னோடு சுகமாக இருப்பதையே வரமாக கேட்டுவிட்டாள் கிருஷ்ணா. ததோ பவான் தேவ நிசாசு காசுச்சித் மிருகீத்ரிசம் தாம் நிபிருதம் வினோதயன் அதாதுபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் ச நாரதாத் சாஸ்த்வத தந்திரவித் பபோ. ஹரே கிருஷ்ணா. நீயும் சில இரவுகளில் மானின் கண்களை போன்ற கண்களை கொண்ட சைரந்திரியை தனிமையில் கண்டு அவளை இன்புறச் செய்து உபஸ்லோகன் என்ற மிகவும் புகழ்பெற்ற ஒரு மகனை அவளுக்கு அளித்தாய். பிற்காலத்தில் அந்த உபஸ்லோகன் எனப்படுபவன் நாரதரிடமிருந்து சாத்வத தந்திரமான பாஞ்சராத்திர ஆகமம் போன்ற ஆகமங்களையும் கற்றவனாக விளங்கினான். அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம் அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிர சேஷ்டாம். அதன் பிறகு நீ பலராமனோடும் உத்தவரோடும் அக்ரூரனின் வீட்டிற்கு சென்றீர்கள். உன்னுடைய வருகையால் மிகவும் மகிழ்ந்த அக்ரூரன் உன்னை வழிபட்டு துதித்தலானான். பிறகு நீ அவனை அனுப்பிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி வந்த பாண்டவர்களின் தற்கால நிலைமையையும் அவ்வாறே திருதராஷ்டிரனின் செய்கைகளையும் நன்றாக அறிந்து கொண்டாய் கிருஷ்ணா. விகாதாஜ்யாமாது பரமசுகிருதோ போஜ நிருபதேஹே
ஜராசந்தே ருந்தத்யனவதிருஷாந்தேத மதுராம் ரதாத்யைர்லோர் லோலப்தைர் கதிபய பலஸ்துவம் பலயுதः த்ரயோவிம்சத்யக்ஷௌஹினி ததுபநீதம் சமஹிருதாः. ஜராசந்தனின் மருமகனும் மிகச்சிறந்த நண்பனுமான போஜராஜன், கம்சன் இவர்களை நீ கொன்றாய். அதனால் அந்த ஜராசந்தன் எல்லையில்லாத சினத்தினால் தன்னுடைய அறிவை இழந்து மதுராவை தாக்கிய பொழுது போதிய படைபலம் இல்லாத நீ விஷ்ணுவிடமிருந்து பெற்ற தேர் முதலியவற்றோடும் பலராமனின் உதவியுடனும் ஜராசந்தனின் 23 அக்ஷோகினி படைகளை முற்றிலுமாக அழித்தாய் கிருஷ்ணா. பத்தம் பலாதத பலேன பலோத்தரம் துவம் பூயோ பலோத்ய மரசேன முமோச்சிதைனம் நிசேஷ திக்ஜய சமாகிருத விஸ்வசைன்யாத் கோன்யஸ்ததோ ஹி பலபௌருஷவாம்ஸ்ததானீம். மிகுந்த சேனை பலம் படைத்த ஜராசந்தனை போரில் வென்ற பலராமர் அவனை கட்டிவிட்டான். அடிபட்ட ஜராசந்தன் மேலும் படைகளை திரட்டி கொண்டு மீண்டும் போருக்கு வருவான், அவற்றையும் அழித்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவனை நீ விடுவித்தாய் கிருஷ்ணா. அனைத்து திசைகளையும் வென்று அதனால் திரட்டிய மிக பெரும் படைபலம் கொண்ட வீரர் அப்பொழுது ஜராசந்தனை தவிர வேறு யாருமே இல்லை. பக்னஸ்த லக்னஹிருதயோபி நிருபை பிரணுன்னோ யுத்தம் त्वया व्यधित षोडश कृत्व एवं अक्षौहिणी शिव शिवास्य जगन्ध विष्णो संभूय सैकनवति त्रिशதம் ததானீம். மகாவிஷ்ணுவே, அந்த ஜராசந்தன் யுத்தத்தில் தோல்வியுற்றதனால் நம்பிக்கை இழந்த மனத்தை உடையவனாக இருந்தபொழுது மற்ற அரசர்கள் அவனை மீண்டும் யுத்தத்திற்கு தூண்டவே அவன் உன் மீது 16 முறை படையெடுத்து போர் புரிந்தான். அந்த போர்கள் எல்லாவற்றிலுமாக சேர்த்து 390 அக்ஷௌகினி படைகளை நீ அழித்தாய். இது ஒரு மிக பெரும் சாதனை கிருஷ்ணா. அஷ்டாதசேஷ சமரே சமுபேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா त्वष्ट्राविधाप्य परमासुपयोधि मध्ये तत्रात योगबलत स्वजनाननैषीः. 18வது முறையாக ஜராசந்தன் உன் மீது படையெடுத்து வந்த பொழுது அவனுக்கு உதவியாக 3 கோடி வீரர்களோடு வந்த யவன தலைவனான கால யவனனை கண்டு அவனை வெல்ல இயலாது என்பதாக கருதிய நீ உடனே விஸ்வகர்மாவை கொண்டு கடலின் நடுவில் துவாரகை என்ற நகரை நிர்மாணம் செய்து உன்னுடைய யோக சக்தியால் உன்னுடைய பிரஜைகளை எல்லாம் மதுராவிலிருந்து துவாரகைக்கு கொண்டு போய் சேர்த்தாய் கிருஷ்ணா. பத்யாம் துவம் பத்மமாலி சகிதைவ புரான் நிர்கதோ தாவமானோ म्लेच्छे सेनानुयातो वध सुहृद विहितेन शैलेन्यलैषीः सुप्तेनां घ्रियाहतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्तिषे भक्तिबाजे. பிறகு தாமரை மாலை அணிந்தவராக எதிரிகளுக்கு அஞ்சி ஓடுபவன் போல கால்நடையாகவே மதுராபுரியிலிருந்து வெளியே ஓடினாய் கிருஷ்ணா. தங்களுடைய கரத்தால் மரணமடையும் புண்ணிய பேற்றை அடையாத மிலேச்ச யவன தலைவனானவன் உன்னையே பின்தொடர்ந்து ஓடி வந்தான். நீயோ ஒரு குகைக்குள் புகுந்து மறைந்து விட்டாய் கண்ணா. உன்னை தொடர்ந்து வந்து குகைக்குள் புகுந்த யவனனோ அதை அறியாமல் அங்கே நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த முச்சுக்குந்தர் என்கிற ராஜரிஷியை நீதான் என்று எண்ணி அவரை காலால் உதைத்து விட்டான். அந்த மகரிஷியோ கண் விழித்து அவனை உற்று நோக்க அவன் எரிந்து பஸ்மமாகிவிட்டான் கிருஷ்ணா.
உனது பக்தரான அந்த ராஜரிஷிக்கு அனைத்து உலகத்தையும் கவரக்கூடிய உருவத்துடன் காட்சியளித்தாய். ஐக்ஷ்வாகோகம் விரக்தோஸ்மியகில நிருபசுகே त्वत्प्रसादैककाङ्क्षी हा देवेति स्तुवन्तं वरविदतिषुतं निःस्पृहं वीक्ष्य हृष्यन् मुक्ते स्तुल्याञ्च भक्तिं धुतसकलमलां मोक्षमप्यासु दत्त्वा कार्यं हिंसा विशुद्ध्यै तप इति च तदा प्रार्थलोकप्रतीत्यै. முச்சுக்குந்த மகர்ஷியானவர், ஹரே தேவனே, நான் இக்ஷ்வாகுவின் மரபில் பிறந்த ஒரு அரசன். அரசபோகங்கள் அனைத்திலும் வெறுப்பு அடைந்து உன்னுடைய அருள் ஒன்றையே விரும்பியுள்ளேன் என்பதாக உன்னை துதித்தார். நீ வரங்களில் அவனுக்கு விருப்பம் இல்லாததைக் கண்டு மிகவும் மகிழ்ந்து அந்த மகர்ஷியை மோட்சத்திற்கு ஒப்பான பக்தியையும் அதன் முடிவில் மோட்சத்தையுமே வரமாக அளித்தார் கிருஷ்ணா. மேலும் அரச பதவியில் இருந்த பொழுது போர்க்காலத்தில் உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கினதான பாவங்களையும் நீங்க தவம் செய்யவும் வேண்டும் என்பதாக அவருக்கு உபதேசித்தாய் கிருஷ்ணா. ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமூம் யவனாகிருதாம் மகதபதினா மார்கே சைன்யப்புரேவ நிவாரிதः சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாதோ வாதாலயேஸ்வர பாஹி மாம். குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவனே, ஹரே கிருஷ்ணா, நீ அதன் பிறகு மதுராபுரிக்கு சென்று காலயவனன் கொண்டு வந்திருந்த சேனைகளையும் அழித்தாய். பிறகு துவாரகைக்கு போகும் பொழுது மகத மன்னனான ஜராசந்தன் முன்போலவே தன்னுடைய படைகளுடன் உன்னை மீண்டும் எதிர்த்து போரிடலானான். அவனுடைய கர்வத்தை வளர்ப்பதற்காகவே போர் புரிந்து இறுதியில் வெற்றியை அவனுக்கு அளித்து பலராமனுடன் ஓடி கடலில் உன்னால் நிர்மாணிக்கப்பட்ட துவாரகாபுரியை அடைந்தார் கிருஷ்ணா. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த ஹரே கிருஷ்ணா, நீதான் எங்களையும் காத்தருள வேண்டும் கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா என்பதாக 77வது தசகத்தின் சுருக்கமான அர்த்தங்கள் நிறைவுற்றன. பாலாஜி பதிவுகளில் வரக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் கேட்டு அதற்குண்டான பலன்களை அடைந்திருப்பீர்கள் என்ற நம்புகிறோம். பாலாஜி பதிவுகள் மூலமாக ஆன்லைன் வாயிலாக பல அற்புதமான ஸ்லோகங்களை கற்றுக் கொடுத்து வருகிறோம். தற்பொழுது ஸ்ரீமத் தேவி பாகவதம் 18,000 ஸ்லோகங்களை கொண்ட அற்புதமான ஒரு புராணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். விருப்பப்பட்டவர்கள் தேவி பாகவத வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். மேலும் சுந்தரகாண்டம், ஸ்ரீமன் நாராயணியம், தேவி மகாத்மியம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயணி ஹிருதயம், சௌந்தரலஹரி, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களை பாலாஜி பதிவுகள் ஆன்லைன் வாயிலாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் 9941050952 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பி தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். இந்த பதிவுகளில் வரும் விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்களோ வினாக்களோ இருந்தாலும் மேற்கண்ட எண்ணிற்கு தாங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுகிறோம். நாராயணியம் ஸ்ரீ குரு நமஹ.